T20 உலகக்கோப்பை விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. சூப்பர் 8 சுற்று பரபரப்பாக சென்று கொண்டிருக்கு. இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுல தன்னுடைய முதல் போட்டியில சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 76 ரன்கள் வித்தியாசத்துல மோசமான தோல்வியை தழுவினாங்க. இந்திய அணி மீதமிருக்கும் ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான போட்டியில வென்றால் மட்டுமே அரையிறுதி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. அதுவுமே வெஸ்ட் இண்டீஸ் அணி சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தினால் நிலைமை சிக்கலாகும் அப்படின்றதுனால இந்திய அணி மீதமுள்ள 2 போட்டிகளிலுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. இந்த முக்கியமான கட்டத்துல இந்திய அணி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல ஜிம்பாப்வே அணிய பிப்ரவரி 26ஆம் தேதி எதிர்கொள்றாங்க. இது வாழ்வா சாவா போட்டி அப்படின்றதுனால இந்திய அணியுடைய பிளேயிங் லெவன்ல 3 அதிரடி மாற்றங்கள் இருக்குமா. அதாவது ஜிம்பாப்வேவுக்கு எதிரான போட்டியில இளம் அதிரடி வீரர் திலக் வர்மா அதிரடியாக நீக்கப்படுறாரு. இந்த உலகக்கோப்பை தொடர் முழுக்கவே திலக் வர்மாவால பெரிய அளவுல ஸ்கோர் அடிக்க முடியல. அதுவுமே ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இதனால திலக் வர்மா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சஞ்சு களமிறக்கப்படுறாரா. அடுத்து ரிங்கு சிங் அவர்கள் அவருடைய அப்பாவின் உடல்நிலை மோசமான நிலையில தற்போது இந்த போட்டியில அவரால் கலந்து கொள்ள முடியாத சூழலுமே ஏற்பட்டிருக்கு. அவருக்கு பதிலாக அக்சர் பட்டேல் களமிறங்குறாரு. அடுத்து நம்ம வாஷிங்டன் சுந்தர். இவருமே பெரிய அளவுல சோபிக்கவில்லை அப்படின்றதுனால குல்தீப் யாதவ் அவர்கள் என்ட்ரி கொடுக்கிறாரு. இந்திய அணியில பாத்தீங்கன்னா 3 பெரிய மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக இந்த பெரிய மாற்றங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர்கள் அதீத நம்பிக்கையுடன் இந்த 11 அணியை அடுத்த போட்டியில களமிறக்க இருக்காரா. கண்டிப்பாக இந்தியா ஜிம்பாப்வே போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.